தமிழக பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டில் கடந்த ஆண்டை விட குறைந்துள்ளது தற்போது விவாத பொருளாக மாறியுள்ளது. கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு, கடந்த ஆண்டு எவ்வளவு ஒதுக்கப்பட்டது என்பது குறித்த விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தமிழக பட்ஜெட்டில் கடந்த நிதியாண்டை விடவும் இந்த முறை கணிசமான அளவிற்கு பள்ளி மற்றும் உயர்கல்விக்கான நிதி ஒதுக்கீடு குறைந்திருப்பது தற்போது விவாத பொருளாகியிருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் அப்போதைய திமுக அரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தது. அதன் பிறகு நடந்த தேர்தலில் தவேக அரசு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கும் நிலையில் தவேக அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தவேக அரசின் முதல் பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்தார். அதில் பள்ளி கல்வித்துறைக்கு 44,523 கோடி ரூபாயும், உயர்கல்விக்கு 8,393 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது தற்போது கல்வியாளர்கள் மற்றும் மக்களிடையே விவாத பொருளாக மாறியிருக்கிறது. திமுக ஆட்சியின் போது பள்ளி மற்றும் உயர்கல்விக்கு தொடர்ச்சியாக நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டது. கடந்த நிதியாண்டில் பள்ளி கல்விக்கு 46,767 கோடி ரூபாயும், உயர்கல்விக்கு 8,494 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டது. கடந்த நிதியாண்டுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நடப்பாண்டில் பள்ளி கல்விக்கு 2,244 கோடி ரூபாயும், உயர்கல்விக்கு 101 கோடி ரூபாயும் குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதனிடையே பள்ளி கல்வித்துறைக்கு உண்மையான நிதி உயர்வை தமிழக வெற்றிக் கழக பட்ஜெட்டே வழங்கியிருப்பதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், கடந்த 2025-26 திமுக பட்ஜெட்டில் பள்ளி கல்விக்கு 46,767 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும், அதில் இடைக்கால பட்ஜெட்டுக்கு முன்பு வரை 42,351 கோடி ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2026-27 இடைக்கால பட்ஜெட்டில் 48,534 கோடி ரூபாய் என அறிவிக்கப்பட்டது. தேவையற்ற உயர்வு இது என்றும், அதனை சரி செய்து வெற்றிக் கழக அரசு பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பதாக தெரிவித்துள்ளார். இது முந்தைய ஆண்டு உண்மையாக செலவிடப்பட்ட தொகையை காட்டிலும் 2,176 கோடி ரூபாய் கூடுதல் என்றும், இந்த நிதி பள்ளி கல்வி நிர்வாகத்தின் மேம்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய PM ஸ்ரீ போன்ற திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு வரவில்லை. அதற்கான செலவையும் தமிழக அரசே செய்ய வேண்டிய சூழல் நிலவி வருவதால் தற்போது நிதி ஒதுக்கீடு குறைந்திருப்பது பேசு பொருளாகியிருக்கிறது.